புஷ்பா 2 ஃபயரா அல்லது ஃப்ளவரா அதை தாண்டி முக்கியமாக தேட்டர் வாசல்லாம் வச்சு விமர்சனம் பண்ணக்கூடாது, அப்புறமா அந்த ரோட்டில் வச்சு விமர்சனம் பண்ணக்கூடாதுலாம் சொல்லிட்டாங்க. ஸ்டுடியோவுக்கு வந்தாச்சு, தேட்டர்லையும் படம் பார்த்தாச்சு. புஷ்பா ஒன்றில் வந்து அல்லு அர்ஜுன் ஒரு செம்மர கடத்தல், மரம் வெட்டி அல்லது கடத்தல்காரன், ஒரு கூலி, என்ன வேணாலும் சொல்லலாம். அப்படி இருக்க அந்த கூலியாக இருக்கிற அந்த நபர் சில காரியங்களில் இறங்கி துணிச்சலாக பண்ணுற ஒருத்தர் பிற்பாடு எப்படி மாறுறாரு, அதான் புஷ்பா 2வாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு நம்ம போனப்போ உண்மைதான். ஒரு கூலி தொழிலாளியாக இருந்த, ஒரு கடத்தல்காரனாக மரம்பெட்டியாக இருந்த அவர் இங்கே வந்து ஒரு டானா மாறியிருக்கார். ஒரு சிண்டிகேட்டோடைய தலைவராக மாறியிருக்காரு. அவர் என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்கிறாரு, கிட்டத்தட்ட ஒரு ஈகோ, ஒரு சின்ன ஈகோ, அந்த ஈகோ காரணமாக ஒரு சிஎம்ஏ மாறுற அளவுக்கு புஷ்பாவுடைய பவர் இருக்குது. அதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க. குறிப்பாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 20 நிமிஷம் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. வந்து ஏன்னா 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் நம்மளால் தமிழ் படங்களே தாங்க முடியல. 3 மணி நேரம் 20 நிமிஷம் ஒரு டப்பிங் படம், இது தாங்கமா தாங்காதா அப்படின்ற ஒரு பயத்தோடு போய் உட்காந்தப்போ ஓப்பனிங்கே ஒரு அசத்தலான ஓப்பனிங் வந்து சுகுமார் அந்த ஓப்பனிங் லைனை கரெக்டாக பிடிச்சிட்டார். ஒரு ஜப்பானில் நடக்கிற ஒரு ஃபைட் சீக்வன்ஸோடு ஆரம்பிக்கிற ஒரு விஷயம், ஒரு கண்டெய்னருக்கு இடையில் புஷ்பாவை அப்படி தலைகிழ தொங்க போட்டு வச்சுருக்காங்க புஷ்பராஜ். அதுலேருந்து தொடங்குற ஒரு கதை, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தாண்டி பார்க்குறோம். இதில் என்னன்னா முக்கியமான ஒரு விஷயம், இந்த படத்தை தோல்லையும் தலையிலையும் தாங்கி நிற்கிற ஒரே நபர் அல்லு அர்ஜுன் தான், மாற்று கருத்து இல்லவே இல்லை. எப்போ போகிற இடம் பூரா ஆஹா ஓஹோ ஆஹோஹோன்னு கூவினாரே அல்லு அர்ஜுன், இதெல்லாம் ரொம்ப ஓவரான கூவலோ அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு எண்ணம் இருந்தது. இங்கே கூட நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாரு, நான் சென்னை பையன், டி நகர் பையன், இங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தேன், இந்த தண்ணியை தான் குளிச்சு வளர்ந்தேன், டி நகரில் தான் நான் நடந்து போனேன் அப்படிலாம் சொல்கிறப்போ இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்கு தான் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணியிருக்காரோ அப்படின்னு சில பேருக்குலாம் டவுட்டாக இருந்தது. அது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு விஷயமா இருந்து நான் சொல்கிறது. தெலுங்கு நடிகர்கள் பெரும்பாலானவர்கள் சென்னையிலிருந்து அங்கே போனவங்க தான், அந்த பாசம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அவர் சொன்னது வந்து இந்த படத்தின் மீது உள்ள ஒரு கான்ஃபிடென்ட். சரி, ஓகே, இந்த படம் முழுசாக கதையாக சொல்லும் பொழுது ஒன்றும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு நபர், ஒரு தலைவனானவர், ஒரு சிண்டிகேட்டுடைய தலைவனாகிறார். ஒரு பெரிய ஒரு அதிகார வர்க்கத்துக்கே ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. அப்படி வந்த அந்த நபர் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தன் பவரை வச்சு, அதாவது வந்து என்ன சொல்கிறது, ஒரு பாமரன், ஒரு கடத்தல்காரன், ஒரு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துலாம் இந்த புஷ்பராஜ் என்ன மாதிரியான வேலைகள் பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் என்னென்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனே காணாமல் பண்ணிடுவாருங்க. வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனே காலி ஆகிடும். வந்து அதில் வந்து நீங்கள் நல்லாவே லாஜிக் பண்ணியிருக்காரு. நீங்கள் கொஞ்சம் எனக்கு லாஜிக்கோட தான் தெரியுது இது எப்படிங்க அப்படின்னோடனே, ஒரு எஸ்பி வந்து பார்ப்பாரு, ஒரு போலீஸ் ஸ்டேஷனே வாஷ் அவுட்டாக இருக்கும். அந்த இடமாகட்டும், குறிப்பாக வந்து ஒரு மாலத்தீவில் ஒரு டீல் நடக்கும். வந்து ஒரு மாலத்தீவில் ஒரு டீல் ஒன்று நடக்கும். பிரமாதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே, அது வந்து அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க. இதுதான் சீன் ட்ரீட்மெண்ட்டுன்னு. இது மாதிரி நிறைய இடங்களில் சுகுமார் வந்து கரெக்டாக கொண்டு போயிருக்காரு. இதெல்லாம் மீறி அந்த புஷ்பராஜா, அந்த வாழ்ந்திருக்கிற அல்லு அர்ஜுனுடைய நடிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்படி வந்து அந்த ஒரு பக்கத்தை அப்படி ஒரு கல்ச்சிங் பண்ணுறது, அதுக்கு ஒரு காரணம் வந்து இந்த வாட்டி சொல்கிறது வந்து அப்படி அந்த பக்கம் திருப்பி கட்டை ஏற்றி இங்கே பார்த்தியா மார்க் இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து ஆடியன்ஸ் கைத்தட்டுறாங்க. சரி, படத்தில் மற்ற கேரக்டரில் அப்படின்னா ராஷ்மிகா ஸ்ரீவல்லியாவே இந்த படத்தில் வாழ்ந்து போன அந்த புஷ்பா 1ல் ராஷ்மிகாவுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் பெரிய ஒரு அந்த கெமிஸ்ட்ரி இல்லைனாலும், இதில் ஒரு கணவன் மனைவியாக ஒரு குடும்ப தலைவன் ஆகிட்ட பிறகு அந்த கணவன் மனைவியை தாண்டி அந்த ரொமான்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள். குறிப்பாக லேடிஸ் ஆடியன்ஸை பிடிக்கிறதுக்கான விஷயத்தை சுகுமார் கரெக்டாக பண்ணி வச்சுருக்காரு. நீ எவ்வளோ பெரிய டானாரு, எவ்வளோ பெரிய கடத்தல்காரனாரு, எவ்வளோ பெரிய சிண்டிகேட்டோடைய தலைவனாரு, பொண்டாட்டி பேச்சு கேட்குறவன் நான், பொண்டாட்டி சொன்னால் அதை செய்கிறவன் அப்படின்ற இடத்துல வந்து கிளாப்ஸு லேடிஸ் தரப்புலேருந்து அடி நடிக்கிறாங்க. இதெல்லாம் மீறி ஒவ்வொரு கேரக்டரையும் அப்படி பார்த்து செதுக்கி வச்சுருக்காங்க. குறிப்பாக திரும்ப சொல்கிறது என்னென்னா, அல்லு அர்ஜுன் தான் என்னங்க வந்து இந்த ஒரு அம்மன் மாதிரி வேஷம் போட்டுன்னு ஒரு சாங் ஒன்று பண்ணியிருப்பார். நம்ம எத்தனையோ தமிழ் சினிமாவில் அம்மன் வேஷம் போட்டு படங்கள் சாங்லாம் பார்த்துருக்கோம். இல்லை வேறு மாதிரியான உண்மையிலே நான் கூட அந்த ப்ரொமோஷனுக்கு வந்தப்போ நெல்சன் இந்த இந்திய சினிமாவிலே சூப்பராக டான்ஸ் ஆடுற ஒரு அல்லு அர்ஜுன் தான் சொன்னபோது கொஞ்சம் கோவலாம் வந்தது. வந்து நம்ம ஊர்லேயே ஒரு நடிகர் டான்ஸ் ஆடுறவர் இருக்கார், இவர் சொல்லிட்டாருன்னு இந்த சாங் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது ஒரு மரண மாஸ் டான்ஸை அல்லு அர்ஜுன் வெளிப்படுத்தியிருக்காரு. குறிப்பாக என்னென்னா, அந்த கதையை உள்வாங்கிட்டு பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அது அதை திரும்ப புஷ்பராஜா, நீங்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புஷ்பராஜ் தான் ஒரு கேரக்டராக தான் உள்ளே வந்துடுறார். ஒரு சிஎம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்படி தயங்கும் போது பார்க்கும்பொழுது, நிறுத்துப்பா, நிப்பாட்டுப்பா, இவங்க கூடலாம் நான் ஃபோட்டோ எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிற ஒரு இடத்தில் ஒரு சொல்லுதான். நீங்கள் யாரையும் வந்து நீங்கள் சாமானியமான ஆளுன்னு நினச்சிடக்கூடாதுக்கான ஒரே அந்த ஒரு காட்சி தான் போதும். ஒரு அரசியலே புரட்டி போடுற ஒரு சாதாரண ஆள் எப்படி அப்படி
இதெல்லாம் மீறி ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காப்புல. உண்மையிலே ஃபைட்லாம் வந்து தெரிக்கிற மாதிரி இருக்குது. முக்கியமான ஒரு நபரை சொல்லாத போயிட்டாங்க. நம்ம புஷ்பா 1ல் அவர்லேருந்து தான் வந்து முடிஞ்சிருக்கோம். இவர் அடுத்த பார்ட்டில் எப்போ சம்பவம் பண்ண போகிறாருன்னு. அதாவது அல்லு அர்ஜுனுக்கு இணையாக இறங்கி பகத் பாசில் சம்பவம் பண்ணுறாரு. பகத் பாசில் வந்து இந்தியாவினுடைய ஆகச்சிறந்த நடிகர்னு சொல்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக நான் வந்து இது அதிகப்படியெலாம் சொல்ல வந்து நீங்கள் மாமன்னில் ஒரு மாதிரி நடிக்கிறது, வேற ஒரு படத்தில் ஒரு மாதிரி நடிக்கிறது, மலையாளத்தில் ஒரு மாதிரி நடிக்கிறது, இங்கே வந்தோடனே ஒரு மாதிரி ஒரு எஸ்பி கேரக்டரில் என்னையா அந்த மனுஷன் இப்படி தெறிக்க விட்றாப்புல அப்படின்னு. குறிப்பாக ஒரு ஒரு மாட்டு வண்டியை வச்சுட்டு, அதாவது ஒரு சபதம் வந்து, நீ ஒரு கட்டை, ஒரே ஒரு செம்மர கட்டை நீ பிடிச்சிடு, அல்லு அர்ஜுன் வந்து சொல்கிறாப்புல, நீ பிடிச்சிடு, நான் உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு. பிடிச்சிட மாத்தியா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த செகண்டில் ஒரு சம்பவம் நடக்கும். அப்போ பகத் பாசிலோட அந்த நடிப்பு, அந்த முகம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன்லேயே கொண்டு வந்து நிறுத்துவாருங்க. அது நல்ல நல்ல நடிகர்கள் நம்ம குறிப்பாக சவுத் இந்தியாவில் இருக்காங்க அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் அல்லு அர்ஜுன். இதெல்லாம் மாரி குறிப்பாக ராஷ்மிகா மந்தனுடைய அந்த அல்லு அர்ஜுனுடைய அந்த கெமிஸ்ட்ரி இதெல்லாம் பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கொஞ்சம் ஒரு மாதிரி ரொமான்ஸ் ஓவராக போகுது அப்படின்னா கூட அதை ரசிக்கிறாங்க வந்து கைத்தட்டி. குறிப்பாக தேவிஸ்ரீ பிரசாத் பாட்டாகட்டும், பிஜிஎம் ஆகட்டும், ரீ ரெக்கார்டிங்னு பிறந்து கட்டார். சாம் சிஎஸும் கொஞ்சம் அவருடைய பங்குக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருக்காரு. இவங்க பாதி பண்ணியிருப்பாங்க பொழுது ரெண்டுமே தெரியல வந்து. இதில் வந்து அந்த அம்மன் சாங்கில் வர அந்த குரல் வந்து தேவிஸ்ரீ பிரசாதோட கந்த 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 சாமி எனக்கு இன்னும் அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி இறங்கி பண்ணியிருக்காரு. ஃபைட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதிகப்படியான பொருட்செலவு. இந்த படத்துக்கு 3 வருஷம் எடுத்துக்கிட்டாங்கன்னா நியாயமான ஒரு விஷயம் தான் வந்து. அப்பா இது எந்த பில்டப்பும் இல்லைப்பா, அத்தனை கோடி அடிக்கும், இப்படி பார்ப்போம் அப்படி பார்ப்போம், கொரியாவில் ரிலீஸ் ஆக போகுது, தாய்லாந்தில் வந்து குட்டிக்காரன் அடிக்க போகுது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆடியன்ஸ் பார்த்துட்டு வர ஆடியன்ஸ் அத்தனை பேர் வந்து பாசிட்டிவாக பேசிட்டு வராங்க. வெளியே நான் காதுபட கேட்டது இது தேட்டரில் தான் பார்த்தேன். குறிப்பாக 3 மணி நேரம் 20 நிமிஷம் ஓடுகிற இந்த படத்தை நான் சுத்தம் பார்த்துட்டு இருந்தேன். அதையும் கவனிச்சுட்டு இருந்தேன். யாரும் எழுந்தே போகலை. இன்டர்வலுக்கு முன்னாகட்டும், இன்டர்வலுக்கு அப்புறமாகட்டும். அதுதான் இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேயோட பெரிய பலம். சுகுமார் இந்த படத்தினுடைய திரைக்கதையை மிக நேர்த்தியாக சரியாக பண்ணியிருக்கார். இந்த படத்துக்கு அதான் பெரிய பலம். திரும்ப சொல்கிறதான், ஒரு படத்திற்கான பலம் கண்டென்ட், அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற ஸ்க்ரீன் பிளே, அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு ஏற்ற கேரக்டர், ஒவ்வொரு கேரக்டரையும் அப்படி செதுக்கி பண்ணியிருக்காரு. எங்கள் ஆடுகளை நிறைய வராரு, அவர் பங்குக்கு கொஞ்ச நேரம் பிரமாதப்படுத்திட்டு போயிருக்காரு. சரி, படத்தில் மைனஸ் இல்லையா அப்படின்னா சின்ன மைனஸ் இருக்குதான் செய்து. அதெல்லாம் ஒன்றும் நம்ம பண்ணவே முடியாது. ஒரு பெரிய பொருட்செலவில் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டமாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது, ஒளிப்பதிவு சூப்பராக இருக்குது, எடிட்டிங் வந்து பக்காவாக இருக்குது. எனக்கு எடிட்டிங் ரொம்ப எனக்கு பிடிச்ச இடம் அப்படின்னா அந்த அம்மன் சாங் தான். கரெக்டான இடத்துல அதை எடிட் பண்ணி சூப்பராக அதை சேர்த்துருக்காரு. இதெல்லாம் மீறி கிளைமேக்ஸில் ஒரு சண்டை இருக்கும். எப்போ இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு யாராவது கேட்க தோணுச்சுன்னா கேட்க முடியாதுங்க. வந்து கையையும் காலையும் கட்டிடுவாங்க. அல்லு அர்ஜுன் ஒரு சண்டை போடுவார். அது உண்மையிலே பிரமாதமான ஒரு சண்டை. இதெல்லாம் மீறி திரும்ப சொல்கிறது தான், இவங்க என்ன பில்டப் கொடுத்தாங்களோ தெரியல, பில்டப் கொடுக்கலையே தெரியல. அதை தாண்டி கண்டென்ட் நல்லா இருந்தால் அந்த தேட்டரில் அந்த ஆடியன்ஸு பார்ப்பாங்க, கை தட்டுவாங்க. அந்த 3 மணி நேரம் 20 நிமிஷத்தை உட்காந்து பார்ப்பான்றதுக்கு மிக சரியான உதாரணம் புஷ்பா 2. இது ஃபயரா ஃப்ளவரா அப்படின்னா ஃபயரும் இருக்குது, ஃப்ளவரும் இருக்குது. ஃபயரா அல்லு அர்ஜுனும், ஃப்ளவரா வந்து ராஷ்மிகா மந்தனாவும் இருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் ஒரு ஒரு ஸ்க்ரீன் பிளே பலமான ஒரு படம், ஒரு சூப்பரான ஒரு படம். ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்படின்றவங்க போய் பார்க்கலாம். ஆனால் குழந்தையோட பசங்களோட போய் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் சீன்லாம் அப்படி ரொமான்ஸான ஒரு சீன்லாம் இருக்குது. இதெல்லாம் மீறி திரும்ப சொல்கிறது தான் வந்து ஒரு சரியான ஒரு காம்போ ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி புஷ்பா 3க்கான ஒரு லீடு கொடுக்குறாங்க. அந்த லீடு சூப்பராக இருக்குது. இதுதாங்க முக்கியம். ஏன்னா அந்த 2 சமீப காலமாக வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லியிருக்கும்போது அந்த 3க்கான லீடு பிரமாதமாக இருக்குது. புஷ்பா 2 ஃபயர் பார்க்கலாம். நன்றி.